Hi friends, வணக்கம். Welcome to Sharon Simple Space. February 20 வர்ற சாட்டர்டே என் பையனோட பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக லாஸ்ட் வீக்கெண்ட் வெளியில் போயிருந்தோம். நான் என்னென்ன ஷாப்ஸ்க்கெலாம் போனேன், அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நாங்கள் விஆர் மால் தான் போயிருந்தோம். மால்னால் நமக்கு ஒரு ஷாப்பில் கலெக்ஷன் பிடிக்கலனாலும் அடுத்தடுத்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்கேயும் கலெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரெண்ட் ஷோரூம் தான் போனேன். ட்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் கூப்பன் என்கிட்ட இருந்தது. ஸோ அதையும் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ட்ரெண்ட் ஷோரூம் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 2 to 8 years பாய்ஸ் செக்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ், பிளெயின் ஷர்ட், பிரிண்டட் ஷர்ட் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஷர்ட்டில் ஓவர் கோட் மாடல் கூட கொடுத்துருந்தாங்க. ஷர்ட் கூட டைஸ் வர்ற மாதிரியும் நிறைய ஷர்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. கலெக்ஷன் அந்தளவுக்கு நிறையா இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஷர்ட்ஸ் இருந்துச்சு. எல்லா சைஸஸ்லேயுமே ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, அது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட். அதே மாதிரி ஷர்ட் ஏதாவது எடுத்து பேர் பண்ணிக்கலான்னு பேண்ட் பார்த்தாலும் அந்தளவுக்கு கலெக்ஷன் அங்கே இல்லை. ஸோ கேர்ள்ஸ் செக்ஷன் வந்து செக் பண்ணோம். அங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு டாப்ஸ் கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. 350 rupeesலேருந்து 700 rupees வர டாப்ஸோட கலெக்ஷனோட ரேஞ்ச் இருந்தது. காட்டன் மெட்டீரியலையும் கொடுத்துருந்தாங்க, பனியன் கிளாத்லேயும் நிறைய டாப்ஸ் அவைலபிளாக இருந்தது. பாய்ஸ் செக்ஷன் கம்பேர் பண்ணுறதை விட கேர்ள்ஸ் செக்ஷனில் டாப்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை. பேண்ட்டு, ஜீன்ஸ், லெகிங்ஸ் கூட பேர் பண்ணிக்கிற மாதிரி டாப்ஸோட கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இங்கே என் பொண்ணுக்கு 2 டாப்ஸ் வாங்கியிருந்தேன். பையனுக்கு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும்தான் ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் ஷோரூம் பக்கத்துலேயே மேக்ஸ் ஷோரூம் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்தது மேக்ஸ் ஷோரூம் தான் விசிட் பண்ணோம். மேக்ஸ் ஷோரூமில் அப்போ தான் ஸ்ப்ரிங் சம்மர் கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய நியூ கலெக்ஷன் வந்து மேக்ஸில் இருந்துச்சு. பாய்ஸ் செக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து அங்கே இருந்தது. பிளெயின் ஷர்ட்டில் ஹாஃப் ஸ்லீவும் இருந்தது, ஃபுல் ஸ்லீவும் இருந்தது, பிரிண்டட் ஷர்ட்ஸ் இருந்துச்சு, செக் ஷர்ட் இருந்தது. நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஷர்ட் வந்து மேக்ஸில் அன்றைக்கி இருந்தது. சைஸஸும் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஷர்ட்க்கு பேண்ட் கலெக்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கலர்ஸில் பேண்ட் இருந்துச்சு, ஃபுல் பேண்ட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி ஷார்ட்ஸும் இருந்துச்சு. ஷார்ட்ஸில் கூட பிளெயின் ஷார்ட்ஸ், பிரிண்டட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஓவராலாக மேக்ஸில் பாய்ஸோட கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஜீன்ஸும் இருந்தது. ஷர்ட், ஜீன்ஸ் போக டிஷர்ட்டோட கலெக்ஷனும் நிறையா இருந்தது. டிஷர்ட்லேயும் ஹாஃப் ஸ்லீவும் கொடுத்துருந்தாங்க, ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டும் நிறையா இருந்தது. பிளெயின் டிஷர்ட், பிரிண்டட் டிஷர்ட், அப்புறம் ஸ்ட்ரைப் டிஷர்ட் எல்லா பேட்டர்ன்ஸுமே டிஷர்ட்டில் அவைலபிளாக இருந்தது. ரவுண்ட் நெக் மட்டும் இல்லாமல் போலோ நெக் ஷர்ட்ஸும் நிறையா இருந்தது. போலோ நெக் ஷர்ட்ஸ்லேயும் பிளெயினும் இருந்தது, ஸ்ட்ரைப் டிஷர்ட்ஸும் இருந்தது. இது போக பிரிண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாம் 169 rupeesலேருந்தே நிறைய அவைலபிளாக இருந்தது. கேர்ள்ஸ் செக்ஷன் வந்து அந்த அளவுக்கு மேக்ஸில் இல்லை, கொஞ்சம் தான் டாப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதுவுமே நிறைய காலர் வச்ச டாப் தான் நிறையா இருந்தது. இப்போ நான் ட்ரெண்ட்ஸில் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஷர்ட் தான் ட்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ரெட் அண்ட் நேவி ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு ஷர்ட், செக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பியோர் காட்டன் மெட்டீரியல் தான், ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு. இதோட நெக் வந்து இது மாதிரி க்ளோஸ் நெக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 rupees. ஸோ ட்ரெண்ட்ஸில் இந்த ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் தான் வாங்கினேன். மற்ற ஷர்ட்லாம் எனக்கு சைஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கல. அடுத்தது கேர்ள்ஸோட டாப் 2 வாங்கியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் டாப் தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி ஸ்லீவில் வந்து பெல் பாட்டம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் காட்டன் டாப் தான் இது. மேலே செஸ்ட்டு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளேர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் அந்த எம்ப்ராய்டரி டிசைன் கண்டினியூ ஆகுது. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான், 700 rupees வந்தது. ஆனால் ஒயிட் கலர் டாப் எம்ப்ராய்டரி டிசைனோட பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இது வாங்கினேன்.
அடுத்தது இந்த க்ரீன் கலர் ஃப்ளோரல் டாப் தான். இதில் வந்து கீழே இது மாதிரி எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரல் பேட்டர்ன் டாப் தான். உள்ளே வந்து பிங்க் அண்ட் எல்லோ கலரில் வந்து ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரில் பேட்டர்னில் வருது. நெக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நாட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவில். இது காட்டன் கிடையாது, இது பனியன் கிளாத் மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஒரு க்ரீன் கலர். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 349 ருபீஸ். ஸோ இந்த 2 டாப்பும் ஒரு ஷர்ட்டும் தான் நான் ட்ரெண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தது மேக்ஸில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஸோ இதுதான் மேக்ஸில் வாங்கின ஃபஸ்ட்டு ஷர்ட்டு. இது வந்து ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. பிரிண்டட் காட்டன் ஷர்ட்டு. உள்ளே வந்து ஒயிட் கலரில் குட்டி குட்டி ட்ரையாங்கிள் பிரிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 ருபீஸ். அடுத்தது ஒரு லைட் எல்லோ கலர் ஷர்ட். ரொம்ப பிரைட் எல்லோ கூட கிடையாது, ரொம்ப சட்டிலான எல்லோ கலர். அழகாக இருந்துச்சு. கீழே இதில் வந்து ஸ்டே வைல்னு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஜீப்ரா பிரிண்ட் வந்து ப்ரௌன் கலரில் ஷர்ட்டோட எல்லா பக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 449 ருபீஸ். அடுத்தது ஒரு செக் ஷர்ட் தான். ஒரு மல்டி கலர் செக் ஷர்ட். எல்லா கலருமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ளூ, ஆரஞ்ச், ரெட், பிங்க்னு எல்லா கலருமே இருக்கிற ஒரு கேஷுவலான ஷர்ட். 2 பக்கமும் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் தான். இதுவும் நல்லா இருந்தது இந்த ஷர்ட் பார்க்குறக்கு. பட்டன் கூட கொஞ்சம் டீட்டெயில்டு அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 ருபீஸ். மேக்ஸில் எல்லா ஷர்ட்டுமே 450லேருந்து 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அடுத்தது இது ஒரு டிஷர்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேவி ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன். சென்டரில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து தனியாக ஸ்டிச் பண்ண மாதிரி அந்த டிசைன் தெரியுது. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா யூத் ஆஃப் ஃபியூச்சர்னு எழுதியிருக்கு. பேக் சைட் வந்து ஃபுல்லாகவே நேவி ப்ளூ தான். ஸோ ப்ளூ அண்ட் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான டிஷர்ட். காட்டன் டிஷர்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். அடுத்தது ஒரு டிஷர்ட் தான். இது வந்து போலோ நெக் டிஷர்ட். இது வந்து நேவி ப்ளூ இல்லை, ஒரு மாதிரி இங்க் ப்ளூ கலரில் எல்லோ கலர் காம்பினேஷன். நல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஜங்கிள் கிங்னு பிரிண்ட் பண்ணியிருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். ஸோ இது எல்லாம் தான் பையனுக்காக வாங்கினது. அடுத்தது ஒரு 2 டாப்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரெட் அண்ட் நேவி ப்ளூ கலரில் இருக்கிற கேர்ள் டாப் ஒன்று. இது வந்து 2 பீஸ் செட்டாக வந்துருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெட் கலரில் டேங்க் டாப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பனியன் மெட்டீரியல் தான். மேலே வந்து நேவி ப்ளூ கலரில் க்ராப் டாப் மாதிரி வருது. ரெண்டும் அட்டாச்சாக இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. இந்த டிஷர்ட்டில் பாசிட்டிவிட்டின்னு சீக்வன்ஸ் வச்சு எழுதியிருந்தாங்க. ரேடியேட் பாசிட்டிவிட்டி எவ்ரிடே. நல்ல ஒரு கோட். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரோசஸ் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ். அடுத்தது இந்த ஷர்ட் வாங்கியிருந்தேன். இது ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஒரு செக் ஷர்ட். கேர்ள்ஸோட ஷர்ட் தான். பாய்ஸோட ஷர்ட் டைப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உள்ளன் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். நம்ம ரோல் பண்ணி ஹாஃப் ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணலாம், ஹாஃப் ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உள்ளன் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. வின்டர் கலெக்ஷன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங் எல்லாம் அவ்வளோதான். இப்போ அடுத்தது பர்த்டேக்கு கிஃப்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ கிஃப்ட் வாங்குறதுக்காக டெக்கத்லான் போயிருந்தோம். டெக்கத்லான் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷோரூம். இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே A to Z இந்த கடையில் நமக்கு கிடைக்கும். நான் டெக்கத்லான் இது செகண்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய ஷாப் இது. இங்கே இன்டோர் ப்ளே, அவுட்டோர் ப்ளே எல்லாத்துக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். சைக்கிள், அதோட அசசரிஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கிட்ஸ், மென், விமன் எல்லாருக்குமே இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருந்தது. எல்லா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும்.
நாங்கள் வந்து கிட்ஸ்க்கு ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்கூட்டர் என் பொண்ணு சின்னதாக இருக்கும்போதே கேட்டுகிட்டே இருப்பாள். இப்போ பையனும் சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் சரி இந்த பர்த்டேக்கு ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸ்கூட்டர் வந்து 2500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 to 5 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் 3 வீல்ஸ் இருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அபவ் 5 இயர்ஸ் அப்படின்னா நம்ம 2 வீலே சூஸ் பண்ணலாம். ஸோ 2 to 5 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற கிட்ஸோட ஸ்கூட்டர் வந்து 3500 வந்தது. அடுத்த ரேஞ்ச் வந்து ஜூனியர் 6 to 9 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதோட ஸ்கூட்டர் ப்ரைஸ் வந்து 4000 ருபீஸ்லேயும் ஒரு டைப் இருந்துச்சு, 5500லேயும் ஒரு மாடல் இருந்தது. அடுத்தது சீனியர் 9 to 14 இயர்ஸ்க்கும் ஸ்கூட்டர் அவைலபிளாக இருந்துச்சு, அது 6000 ருபீஸ். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனுன்னு கொடுத்துருந்தாங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கூட்டரும் உள்ளே இருந்துச்சு. பசங்க எது செலக்ட் பண்ணுறாங்களோ அதை ஓட்டி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஜோன் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற பேட்டர்னை வந்து நமக்கு கொடுத்தாங்க, நம்ம வந்து ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே இருந்த ஸ்டாஃப்மே ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக இது தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஜூனியர் கேட்டகரியில் வர்ற 6 to 9 இயர்ஸ் வரைக்கும் உள்ள கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 110 kg வரைக்கும் வெயிட் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ். ஜூனியர் பசங்களுக்கு 2 டைப் இருந்துச்சு, ஒன்று 4000, ஒன்று 5500 ருபீஸ். ஸோ 5500 ருபீஸ் மாடலில் வந்து பிரேக்கும் ஸ்டாண்டும் எக்ஸ்ட்ராவாக வர்றதா சொன்னாங்க. நாங்கள் 4000 செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. அடுத்தது பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம் ஷாப்பிங் பண்ணோம். பசங்களுக்கு வீட்டில் வந்து பர்த்டேனாலே பலூன் வச்சு டெக்கரேஷன் பண்ணாலே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதனால் நான் எப்போவுமே சின்னதாக டெக்கரேஷன் பண்ணுவேன். இப்போ நான் வந்து சந்தோஷ் ஷோரூம் வந்து வந்திருந்தேன். இது அண்ணா நகரில் இருக்குது. இங்கே பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து இந்த தடவை ஜங்கிள் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த தீமுக்கு தேவையான ஐட்டம் இதில் கிடைக்கல. நான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். இது மட்டும் கிடச்சிச்சு, ஒரு பர்த்டே பேனர் அனிமல் தீம்லேயே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 38 ருபீஸ். ஸோ அடுத்தது இந்த கேக் டாப்பர் வாங்கியிருந்தேன். கேக்கில் ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 54 ருபீஸ். அடுத்தது பர்த்டே கேண்டில். இது என் பையனோட 4th பர்த்டே. ஸோ 4 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒரு கேண்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் அன்றைக்கி சந்தோஷில் நான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ மற்ற கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே நான் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ரிப்பனும் வாங்கியிருந்தேன், சாட்டின் ரிப்பன். இதை நம்ம கேர்லிங் ரிப்பனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் வாங்கியிருந்தேன். இது 12 ருபீஸ். ஸோ அங்கே நிறைய கலரில் பலூன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் 100 குவான்டிட்டி அப்படில தான் இருந்தது. ஸோ அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வாங்கலை. மற்ற எல்லா ஐட்டமும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வரல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து டெக்கரேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.